ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறது செவன்த் சம். செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆல்ஃபா கமா பீட்டா மற்றும் காமா ஆகியன ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் 0 எனும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலங்களாக இருப்பின் கெழுக்கள் வாயிலாக சமேசன் ஆல்ஃபா பை பீட்டா காமா இன் மதிப்பை காண்க. அதாவது அவங்களே ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்க ஃபார்மேட்டை வச்சு இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், கொஷனில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த பல்லுறுப்புக்கோவையை வச்சு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதனுடைய கூட்டல் பலன். பல்லுறுப்புக்கோவையுடைய கூட்டல் பலனுக்கான ஃபார்முலா என்னது நமக்கு தெரியும். இதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்கள், ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் 0. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ பார்த்தீங்களா, ஏ ஆளை ரெண்டு பக்கமும் வகுக்கணும். சரிங்களா? வகுக்கும் போது ஏ எக்ஸ் கியூப் டிவைட் பை ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ப்ளஸ் சிஎக்ஸ் டிவைட் பை ஏ ப்ளஸ் டி டிவைட் பை ஏ அப்படின்ட்டு வருங்களா. ஏக்கும் ஏக்கும் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அப்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி பை ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி பை ஏ எக்ஸ் ப்ளஸ் டி பை ஏ ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போ எடுத்து எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இதனுடைய பெருக்கல் பலன். இப்போது பெருக்கல் பலன் பார்த்தீங்கன்னா சமேசன் ஆல்ஃபா, இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா எடுத்துப்போம். அப்போது மைனஸ் பி பை ஏ. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமேசன் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, இது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா எடுத்துப்போம் ஈக்குவல் மைனஸ் சி பை ஏ. ஓகேங்களா? இப்போது கொடுத்துருக்க நம்ம எடுத்து எழுதியாச்சு. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? எக்ஸ்ட்ரா டி கொடுத்துருக்கனால அடுத்து பாருங்க, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா, அடுத்து மைனஸ் டி பை ஏ. சரிங்களா? இப்போ ஈவன் பண்ணும்போது சமேசன் ஆல்ஃபா ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா இன்ட்டு காமா, இதுக்கான ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபார்முலா போய் அப்ளை பண்ணும்போது பிரித்து எழுதிக்கலாம். ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா இன்ட்டு காமா, பீட்டா டிவைட் பை நெக்ஸ்ட் பாருங்கள், பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. சரிங்களா? இப்போது இதை ஒரு டைமாக எடுத்து இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 டைம், இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஆல்ஃபா இன்ட்டு காமா. சரிங்களா? ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா டிவைட் பை பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா இப்போ இருக்கும்போது ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு காமா 2 இருக்கிறதுனால காமா ஸ்கொயர் வரும். சரிங்களா? ப்ளஸ் காமா டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பாருங்கள், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு காமா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு காமா டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஸ்கொயர் ப்ளஸ் காமா டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆல்ஃபா பீட்டா எடுத்து இந்த 2 டேர்ம் கூடயும் தனித்தனியாக பெருக்கணும். சரிங்களா? இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு காமா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு காமா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. சரிங்களா? அடுத்து இங்கே வர ப்ளஸ் இப்போ காமா எடுத்து ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு காமா ஸ்கொயரோட பெருக்கும் போது காமா அப்படி போட்டுக்கலாம், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஸ்கொயர் டிவைட் பை இதை பெருக்கணும், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்குது, அப்போது ஆல்ஃபா கியூப். அடுத்து பாருங்கள், காமா பீட்டா, இதை ஆர்டர் பண்ணி எழுதிக்கலாம், பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் இங்கே பீட்டா ஸ்கொயர் இருக்குது, இங்கே பீட்டா இருக்குது, இப்போ 2 பெருக்கலாம். பெருக்கும் போது பீட்டா கியூப் வரும். காமா இருக்குது, இங்கே ஆல்ஃபா இருக்குது, அப்படி போட்டுக்கலாம்.
ஆல்ஃபா காமா. இது அப்படியே போட்டாலும் ஓகே, மாற்றி போட்டாலும் ஓகே. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த காமா எடுத்து பெருக்கும்போது காமா க்யூப்னு வரும். இப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஸ்கொயர்ன்ற தகவலாக காமா க்யூப் டிவைட் பை, இப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா இன்ட்டு பீட்டா, பீட்டா ஸ்கொயர், காமா ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த டேர்ம் வந்து காமனாக பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா காமனாக இருக்குது. அப்போ வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுக்கும்போது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா டிவைட் பை இன்ட்டு, இப்போது இந்த காமா க்யூப்லேருந்து ஆல்ஃபா ஒட்டம் வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள என்ன இருக்கும்? ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கும். இந்த பீட்டா காமா நம்ம வெளியே எடுத்துட்டோம் ஒட்டம், ஏன்னா இங்கே ஒன்று தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்டா க்யூப்லேருந்து ஒரு பீட்டா வெளியே எடுத்துட்டாங்கன்னா உள்ள என்ன இருக்கும்? பீட்டா ஸ்கொயர். ஆல்ஃபா காமா வெளியே எடுத்தாச்சு. ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா வெளியே எடுத்துட்டோம். காமா க்யூப் வந்து ஒன்று எடுத்துருக்கோம். அப்போ காமா க்யூப் வரும், காமா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு காமா ஸ்கொயர். அப்போ இது எல்லாமே ஆல்ஃபா 2 இருக்குது, பீட்டா 2 இருக்குது, காமா 2 இருக்குது. 2 இருக்கிறதுனால இந்த டேர்முக்கும் இதையும் கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்னா, மேலே இருக்கிறது இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் அப்படியே வரும். கீழே இது 2 டேர்ம் இருக்குது. இதில் நம்ம ஒன்று மட்டும் எடுத்து அடிச்சிருக்கோம். மீதி ஒன்று ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா அப்படியே வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ இந்த ஃபார்மேட் இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் இது நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். பாருங்கள், a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இது வந்து எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். சரிங்களா? இதுக்கான ஃபார்மேட், அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ இதே ஃபார்மேட்டை வந்து இந்த ஆல்ஃபா பீட்டா காமாவுக்கும் மாற்றி பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர், இங்கே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இருக்கா? இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபார்முலா வர மைனஸ் 2 இன்ட்டு ஏபின்ற தவளை வந்து ஆல்ஃபா பீட்டா போட்டுக்கலாம், பிசின்ற தலை பார்த்தீங்கன்னா பீட்டா இன்ட்டு காமா போட்டுக்கலாம், சிஏன்றதில் பார்த்தீங்கன்னா காமா இன்ட்டு ஆல்ஃபா. சரிங்களா? டிவைடட் பை இந்த ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா அப்படி போட்டுக்குவோம். சரிங்களா? இப்போது இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இந்த சம்மோட ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னா மைனஸ் பி பை ஏ நம்ம போட்டிருப்போம். கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணும்போது மைனஸ் பி பை ஏ இது நம்ம மேலே கண்டுபிடிச்சது தான். இந்த ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் இந்த 2 ஃபார்முலா வர்றது. இந்த ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபாக்கு பதிலாக நம்ம ஒரு வேலையை கண்டுபிடிச்சோம் சி பை ஏன்ட்டு, அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமாவுக்கு பதிலாக நம்ம மைனஸ் டி பை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூ அப்ளை பண்ணிப்போம். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், ஸ்கொயர் பண்ணிக்கலாம். மைனஸ் பி, இந்த ஸ்கொயர் வந்து மைனஸ் பிக்கும் சொந்தம் ஏக்கும் சொந்தம். ஓகேங்களா? அப்போது மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் இந்த 2ac 2c டிவைட் பை ஏ டிவைட் பை மைனஸ் டி பை ஏ. சரிங்களா? இப்போது இந்த ஸ்கொயரால் பெருக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸ் பி இன்ட்டு மைனஸ் பி ப்ளஸ் பி ஆகிடும், ப்ளஸ் பி ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு வரும். பாருங்கள், பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2c டிவைட் பை ஏ டிவைட் பை மைனஸ் டி பை ஏ. சரிங்களா? இப்போ இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது. இப்போ இங்கே ஏ ஸ்கொயர் வரதுக்கு என்ன பண்ணணும்? மேலேயும் கீழே ஏவால் பெருக்கணும். அப்படி பெருக்கும் போது பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் சைடில் கொடுக்கணும் பாருங்கள். இப்போ 2c இருக்குது, ஏ இருக்குது, மேலேயும் கீழே ஏவால் பெருக்கும் போது பார்த்தீங்கன்னா 2ac டிவைட் பை ஏன்ட்டு ஏ ஸ்கொயர் கிடைக்கும். சரிங்களா? இந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் 2ac டிவைட் பை ஏ ஸ்கொயர் டிவைட் பை மைனஸ் டி பை ஏ. ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து அடிமான ஒன்றில் இருக்கிறதுனால அடுக்க வந்து ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஃபார்முலா படி. அப்போது பி ஸ்கொயர் டிவைட் பை 2ac டிவைட் பை ஏ ஸ்கொயர் டிவைட் பை மைனஸ் டி பை ஏ. இப்போ கீழே வகுத்தில் இருக்கிறது மேலே போகும்போது பெருக்கல்ல மாறும். அப்போ கீழே அடிமானம் தொகுதி சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ டி மைனஸ் டி கீழே வரும், ஏ மேலே போகும். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பி ஸ்கொயர் மைனஸ் 2ac டிவைட் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு
வகுத்து தலைகீழியாக மேலே போகும்போது ஏ டிவைட் பை மைனஸ் டின்னு வரும். இப்போ இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கும், இங்கே இருக்குது. ஒரு ஏவுக்கும் ஒரு ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? பி ஸ்கொயர் டிவைட் பை 2ac டிவைட் பை ஏ இன்ட்டு மைனஸ் டி அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போது இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் போனால் என்ன பண்ணணும்? மைனஸால் மேலேயும் கீழேயும் பெருக்கணும். இப்போது மைனஸால் பெருக்கணும். சரிங்களா? பெருக்கும் போது ப்ளஸ் ஆகிறது மைனஸ் ஆகும், மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகும். இப்போ இந்த டேர்முக்கு ஃபஸ்ட்டு மைனஸ் கொடுத்துக்கலாம். மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ac. அதே போல் இந்த டேர்முக்கும் பி ஸ்கொயர் கொடுத்துக்கலாம். மைனஸ் டி இன்ட்டு ஏ. சரிங்களா? இந்த டேர்ம் கொடுக்கும்போது மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ac டிவைட் பை மைனஸ் டி, மைனஸுக்கு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போது ஏ இன்ட்டு டி அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஃபைனலாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமேஷன் ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா இன்ட்டு காமாவோட ஆன்சர் 2ac மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏடி. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.